ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து இந்த ஆண்டு முழுவதும் நம்மை அழகாய் நடத்தி தம்முடைய கிருபைகளால் மூடி பாதுகாத்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் அவருடைய பரிபூர்ணத்திலிருந்து நமக்கு உண்டான கிருபை எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு உன்னதமானது. ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருந்திருக்கிறது. அந்த உன்னதமான கிருபையினாலே நம்மை அழகாய் நடத்தி இருக்கிறார். அவருடைய பலனை கொடுத்திருக்கிறார், அவருடைய சுகத்தை கொடுத்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை அற்புதமாய் சந்தித்திருக்கிறார். எவ்வளவாய் நம்மை கரிசனையோடு கூட ஒரு தகப்பனாய் இருந்து நம்மை தோள்களில் சுமந்திருக்கிறார். நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படி செய்திருக்கிறார். இதெல்லாம் அவர் கொடுத்த பாக்கியம், இதெல்லாம் அவருடைய கிருபை. ஆகவே இப்பொழுதும் நாம் அவரை துதித்து ஒரு பாடலை பாடப்போகிறோம். கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆர்ப்பரிப்போம். யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கிருபையிலே, தேவ கிருபையிலே, தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அருயிரன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன், அருயிரன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடத்தே அவரது நாமத்தில் காத்தனரே, அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிலே, தேவ கிருபையிலே, தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே பூரணராய். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே காத்தனரே. கர்த்தரியமை கருணையால் தூய சேவை செய்ய காத்தனரே, கர்த்தரியமை கருணையால் தூய சேவை செய்ய. கிருபையிலே, தேவ கிருபையிலே, தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிருபையிலே, தேவ கிருபையிலே, தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே
நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அவருடைய பரிபூரண கிருபையினால் இன்றைக்கு அவருடைய அளவில்லாத கிருபைகளை பரிபூர்ணமாய் சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ளும்படி ஜீவனுள்ள ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மைகள் கிருபைகள் நம்மை தொடரும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் அப்படியே நம்மை காத்திருக்கிறார். நமக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த புதிய வருடத்திலும் தேவனாகிய கர்த்தர் இதே கிருபைகளை ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளையே, அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்று இருக்கிறோம் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எந்தெந்த காரியங்களிலே அவருடைய கிருபை பரிபூர்ணமாய் நமக்கு விளங்குகிறது. முதலாவது ஒரு காரியம், பரிசுத்தத்தில், உத்தமத்தில், நீதியில் அவருடைய கிருபை நம்மிடத்திலே பரிபூர்ணமாய் விளங்குகிறது. நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தம் உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனிதர்களால் ஒருவராலும் கண்டிராதவர். அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தின் காரியங்கள் எதிலெல்லாம் விளங்குகிறது? நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே நீதி காணப்பட வேண்டும், நம்முடைய பேச்சிலே உத்தமம், நம்முடைய பேச்சிலே நீதி, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய உணர்வுகள், அந்தரங்கங்கள் அத்தனையும் உத்தமமும் நீதியும் நிறைந்ததாய் இருக்க வேண்டும். அதற்கு அவருடைய கிருபை நமக்கு முதலாவது கொடுக்கிறார். பரிசுத்தத்தில், உத்தமத்தில், நீதியில் தேவ கிருபை நம்மிடத்திலே காணப்படும். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நோவா என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நோவா தேவனுடைய பார்வையில் உத்தமனாய் இருந்தான், நீதிமானாய் இருந்தான், உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஆகவே தேவனுடைய பார்வையில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. தேவனுடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். இதை நமக்கும் தேவன் கொடுப்பதற்கு ஆவலோடு இருக்கிறார். அதே அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நோவா தன்னுடைய நாட்களில் தன்னோடு கூட இருந்தவர்களில் உத்தமனாயும் நீதிமானாயும் இருந்தான். ஆகவே அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான். தேவனோடு சஞ்சரிப்பதென்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம், அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். யாருக்கு ஆண்டவர் இந்த கிருபையை கொடுக்கிறார்? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, நீதியாய் செய்கிறவர்களுக்கு. அந்த காலத்திலே, நோவாவின் காலத்திலே நாம் பார்க்கிறோம், மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் நித்தமும் பொல்லாததாய் இருந்தது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நினைக்கிறார், ஏன் இந்த மனுஷனை இந்த பூமியிலே சிருஷ்டித்தோம் என்று சொல்லி. தேவனாகிய கர்த்தர், சிருஷ்டிப்பின் தேவன், மனிதனை குறித்து இப்படி ஒரு நினைவு வரும் அளவிற்கு அந்த நாட்களில் மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகி இருந்தது. அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததா இருந்தது. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நடுவிலே தான் நோவாவை குறித்து நாம் பார்க்கிறோம். நோவா உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். ஆகவே கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. இன்றைக்கு நம்மை சுற்றி அநேக விதமான சூழ்நிலைகள் இருக்கலாம். எவ்வளவோ அக்கிரமம் நிறைந்த சூழ்நிலை, எவ்வளவு பாவம் நிறைந்த சூழ்நிலை, எவ்வளவு அநியாயம் நிறைந்த சூழ்நிலை. இவைகளுக்கு மத்தியிலே நோவாவை போல தேவனாகிய கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உத்தமம், நீதி.
உண்மை, நீதி, தேவனுடைய உத்தமம், அவருடைய உண்மை நமக்குள்ளாக நீதி காணப்படும் என்று சொன்னால் அது நம்மை பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்திவிடும். அது நம்மை பரிசுத்தத்தின் பாதையிலே கொண்டு போய் சேர்க்கும். தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் நம்மை மாற்றும். ஆகவே இந்த கிருபையை கொடுப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் மிகுந்த ஆவலோடு நம்மோடு இருக்கிறார். கடந்த ஆண்டிலே அப்படியாய் நம்மை நடத்தி இருக்கிறார் அல்லவா? எத்தனையோ காரியங்கள் நம்மை சுற்றி, எத்தனையோ விதமான சூழ்நிலைகள், இவைகளுக்கு மத்தியில் உண்மையாயிருக்கும்படி, தேவ நீதியை பின்பற்றும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைகள், இதெல்லாம் அவர் கொடுத்த கிருபை, அவர் கொடுத்த இரக்கம். அதன் விளைவாக நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய, நீதியின் மேல் நீதியடைய, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ கிருபை கொடுத்த தேவன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய கிருபைகளை நினைத்து பார்த்து அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்தில், உத்தமத்தில், நீதியில் அவர் நமக்கு கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். பரிசுத்தவான்களாய், பரிசுத்தவாட்டிகளாய், அவருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இந்த பூமியிலே வாழும்படி கடந்த ஆண்டிலே நமக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறாரே. அவருடைய அளவற்ற கிருபைகளை நினைத்து பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, தேவாதி தேவன் அவருடைய அன்பில் அவருடைய கிருபை. அன்பு நிறைந்த தேவன், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, ஓசியா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் கர்த்தரும் நெருக்கப்பட்டார். அது மட்டுமல்ல, தமது அன்பின் நிமித்தமாகவும் தமது பரிதாபத்தின் நிமித்தமாகவும் ஒரு தகப்பனை போல தூக்கி சுமந்து வந்திருக்கிறார். எவ்வளவு அன்புள்ள தேவனாய் இருந்திருக்கிறார். அவருடைய அன்பின் நிமித்தம், அவருடைய பரிதாபத்தின் நிமித்தம் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். எப்படி அவர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார்? நம்முடைய எல்லா நெருக்கங்களிலும் அவரும் நம்மோடு கூட நெருக்கப்பட்டிருக்கிறார். சில சூழ்நிலைகளில் நாம் நினைக்கிறோம் நாம் தனியே நெருக்கத்தின் ஊடாய் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, நாம் நெருக்கப்படும் பொழுது நம்முடைய பரம தகப்பன் அவரும் நெருக்கப்படுகிறார். லாசருவின் கல்லறையின் அருகே வந்த பொழுது லாசருவை உயிரோடு எழுப்ப போகிறேன் என்பதை அறிந்திருந்த இயேசு யூதர்கள் அழுகிறதையும் லாசருவின் சகோதரிகள் அழுகிறதையும் பார்த்த பொழுது ஆவியிலே கலங்கி கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்டார். இதுதான் இயேசுவின் அன்பு. இதுதான் இயேசுவின் அன்பு. லாசருவை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கும் நம்முடைய அநேக நெருக்கங்கள் மத்தியிலே நாம் தனியே நெருக்கத்திற்குள்ளாக இருக்கிறோம் என்று ஒரு நாளும் நினைத்து விடக்கூடாது. கர்த்தரும் நம்மோடு நெருக்கப்படுகிறார். அவருக்கு பிரியமான, உண்மையான, நீதியான வாழ்க்கை வாழ்கின்ற அவருடைய அடியார்கள் நெருக்கப்படுகிற வேளையிலே தேவனும் அவர்களோடு சேர்ந்து நெருக்கப்படுகிறார். அது மட்டுமல்ல, அவர்களை என்ன செய்கிறாராம்? கரங்களிலே ஒரு தகப்பனை போல ஏந்தி கொள்ளுகிறார். ஏந்தி கொள்ளுகிற தேவன், சுமந்து கொள்ளுகிற தேவன், தப்புவிக்கிற தேவன். கடந்த ஆண்டிலே எவ்வளவாய் நம்மை சுமந்திருக்கிறார். எத்தனையோ நெருக்கங்களுக்கு மத்தியிலே கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்ததே. கர்த்தருடைய தயவு, கிருபை, ஒத்தாசை நம்மோடு கூட இருந்ததே. அந்த நெருக்கங்களில் இருந்தெல்லாம் நம்மை எடுத்து வெளியே எடுத்து ஒரு தகப்பனை போல நம்மை சுமந்து வந்திருக்கிறாரே. ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெரியது, அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியது, அவருடைய அன்பு மெய்யாகவே உன்னதமான அன்பு. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில மனிதனாய் உலாவி வந்த நாட்களிலே தம்முடைய அன்பின் நிமித்தமாய், தம்முடைய மனதுருக்கத்தினால், தன்னுடைய அன்பினால் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேல் மனது உருகி அவர்களை தொட்டு அவர்களை சுகப்படுத்தினார். அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அனுப்பினார்.
இயேசுவின் அன்பு மெய்யாகவே உன்னதமான அன்பு. இயேசுவின் அன்பு மெய்யாகவே விலை உயர்ந்த அன்பு. பிரியமானவர்களே, கல்வாரி சிலுவையிலே தன்னை காட்டி கொடுக்கும்படி வந்த சீஷனை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? சிநேகிதனே என்று சொல்லி அன்போடு கூட அழைத்தார். நீ ஒரு துரோகி என்று சொன்னாரா? இல்லை. இத்தனை வருஷம் என்னோடு இருந்தாயே, இவ்வளவு அற்புதங்களை நீ பார்த்தாயே, இப்படி ஒரு சாதாரண 30 வெள்ளிக்காசுக்காக என்னை காட்டி கொடுத்தாயே என்று சொல்லி இயேசு அவனை குறித்து நொந்து கொள்ளவில்லை, கோபப்படவில்லை. அவனிடத்தில் அன்பு காண்பித்தார். சிநேகிதனே என்று சொல்லி அன்போடு அழைக்கிற ஆண்டவர். அவருடைய அன்பு விலையேற பெற்றது. அவருடைய அன்பு, அவருடைய கிருபையை நம்மேல் பொழிய பண்ணும். எல்லா நெருக்கங்கள், எல்லா உபத்திரவங்கள், எல்லா கண்ணீர்களிலிருந்தும் நம்மை தூக்கி வெளியே கொண்டு வரும். அதைதான் கடந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். வரக்கூடிய புதிய ஆண்டிலும் அந்த புதிய கிருபைகளை, புதிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து மேன்மையான ஸ்தலத்திலே கொண்டு வந்து நிறுத்த போகிறார். மூன்றாவதாக, விசுவாச வாழ்க்கையில் அவர் காண்பிக்கிற கிருபை. விசுவாச வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை நமக்கு எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கிறது. எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? இதை நாம் வாசிக்க கேட்போமா? எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். பாரமான எல்லாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும், பாவம் எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை, நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முட்டிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி ஓடும்படி நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறாரே, நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறாரே. இது அவருடைய கிருபை அல்லவா? கடந்த ஆண்டிலே யோசித்து பார்க்கும் பொழுது நம்மை அதிகமாய் பாரப்படுத்தின காரியங்களுக்கும் நெருங்கி நின்ற பாவங்களுக்கும் நம்மை விலக்கி மீட்ட கர்த்தர் பாரமான எல்லா காரியங்களையும், சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினாரே. விசுவாச வாழ்க்கையில் அவருடைய கிருபை மெய்யாகவே விலையேற பெற்றது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு என்னும் ஈவு அவர் கொடுத்த கிருபை. அவருடைய இரத்தத்தினால் உண்டான ரட்சிப்பு, மீட்பு, இலவசமாய் கொடுக்கப்படுகிற அந்த மீட்பை நாம் இழந்து விடாதபடி காத்துக்கொண்டாரே. இது எவ்வளவு பெரிய கிருபை! கடந்த ஆண்டிலே கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி பிடித்தது. விசுவாசத்தை விட்டு நழுவி விடாதபடி காத்துக்கொண்டதே. அவருடைய கிருபை விலையேற பெற்றது. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. கடந்த ஆண்டிலே அவருடைய கிருபை நம்மை வெட்கப்படுத்தாதபடி காத்துக்கொண்டது. எத்தனையோ சூழ்நிலைகள் நாம் வெட்கி தலை குனிய வேண்டிய நிலை என்று எண்ணுகிற வேளையிலே தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? நாம் வெட்கி தலை குனியாதபடி கர்த்தர் காத்திருக்கிறார். அது அவருடைய பெரிய கிருபை, அவருடைய அளவற்ற கிருபை. நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் உலாவி வந்த நாட்களில் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டுவிட வேண்டும், தொட்டால் என்னுடைய வியாதி குணமாகும் என்று சொல்லி அவளுக்குள்ளாக ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தின்படி அவ்வளவு திரள் கூட்டத்தின் மத்தியிலே இயேசுவின் ஆடையை தொட்டாள். தொட்ட மாத்திரத்திலே சுகத்தை பெற்றுக்கொண்டாள். மார்க்கு 5:34 இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை பார்த்து என்ன சொல்லுகிறார் என வாசிக்க கேட்போம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ நம்பினாய், என்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று சொன்னார். கடுகு விதையள உள்ள விசுவாசம், மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம். கடுகு விதை உள்ள விசுவாசம் மலைகளை பெயர்க்கத்தக்கதான அற்புதம். நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணி எத்தனையோ அற்புதங்களை நமக்கு கடந்த ஆண்டுகளிலே செய்திருக்கிறாரே. அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. எத்தனையோ வியாதிகளிலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறாரே, நம்மை சுகப்படுத்தி இருக்கிறாரே, நம்முடைய பிள்ளைகளை விடுவித்திருக்கிறாரே, சுகம் கொடுத்திருக்கிறாரே. அவருக்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாச வாழ்க்கையில் அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதா இருந்திருக்கிறது. கர்த்தரை நம்பி தேவனே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது இதோ இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு பதில் கொடுத்திருக்கிறாரே. அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 நாம் பார்க்கிறோம். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வலையை கொண்டு போய் ஆழத்திலே போடு. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் கூட அகப்படவில்லை. ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் என்று சொல்லி ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் வலையை போட்டான். நடந்த அற்புதம் நமக்கு தெரியும். வலை கிழியத்தக்கதாக திரளான மீன்களை கிடைக்கும்படி செய்தார். இயேசுவின் வார்த்தையில் நம்பிக்கை, இயேசுவின் வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசம் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி செய்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் அநேக விதமான பற்றாக்குறைக்கு மத்தியிலே அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை, வேதனையோடு கூட கண்ணீரோடு ஓடின நாட்கள் நேரங்கள் இருக்கும். அவைகளுக்கு மத்தியிலே கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது நம்முடைய தேவைகளை அற்புதமாய் சந்தித்தாரே, விசுவாசத்தோடு அவைகளை பெற்றுக்கொள்ளும்படி செய்தாரே, கடன்களிலிருந்து நம்மை விடுவித்தாரே, எல்லா விதமான வேதனைகளிலிருந்தும் பற்றாக்குறையிலிருந்தும் பொருளாதார நன்மையை நமக்கு அருளி செய்து ஆசீர்வதித்து உயர்த்தினாரே. அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. விசுவாச வாழ்க்கையில் அவருடைய கிருபை மெய்யாகவே மிக பெரியது. அவர் மீது நாம் வைத்திருந்த நம்பிக்கை, விசுவாசம் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாதபடி காத்துக்கொண்டார். இது தேவாதி தேவனுடைய கிருபை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளையே, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். அந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். அது மட்டுமல்ல, வரக்கூடிய புதிய ஆண்டிலும் இதே போல தேவன் நம்மை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம்.
நோவாவின் மீது கர்த்தருடைய கிருபை இருந்ததற்கு காரணம், அவனை சுற்றி அநேக பாவங்கள் இருந்தாலும் அநியாயங்கள் இருந்தாலும் அவன் காலத்தில் அவன் உத்தமனாய் இருந்தான், நீதிமானாய் இருந்தான். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கிருபைகளை நமக்கு கொடுப்பதற்கு ஆவலோடு இருக்கிறார். ஆனால் நம்மிடம் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம், நோவாவை போல நம்முடைய காலத்திலே நம்மை சுற்றி அநேக பாவங்கள் அநியாயங்கள் இருந்தாலும் அவைகளுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு பரிசுத்தத்தின் பாதையிலே நாம் நடந்து செல்வதற்கு உறுதியா இருப்போம் என்று சொன்னால், தேவாதி தேவனுடைய கிருபைகளை, ஆசீர்வாதங்களை இந்த புதிய ஆண்டில் அபரிமிதமாய் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் அவைகளை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு ஆவலோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடி ஆண்டவருக்கு ஒரு விசை நாம் நன்றி செலுத்துவோம். அவருடைய கிருபைகளை எண்ணி பார்ப்போம். அவருடைய கிருபைகள் எவ்வளவு பெரியதாய் இருந்திருக்கிறது, எவ்வளவாய் நம்மை நேசித்திருக்கிறார், எவ்வளவாய் ஏந்தி இருக்கிறார், சுமந்திருக்கிறார், தப்பு வைத்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். நம்முடைய வியாதியிலே அவருடைய பலத்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து நம்மை தாங்கி பிடித்திருக்கிறார். பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும்படி செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் ஒரு நாள் வெட்கமடையாதபடி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தாவே, உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். விசுவாச வாழ்க்கையிலே உம்முடைய கிருபை எங்கள் மீது அபரிமிதமாய் ஊற்றப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. செய்தி கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வசனங்கள் மூலமாய், வார்த்தைகள் மூலமாய் நீர் பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. எந்தெந்த பகுதியிலே மனம் திரும்ப தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கனம் பண்ணுவீராக. விட வேண்டிய காரியங்களை விட்டு மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தீர்மானங்களை கனம் பண்ணி அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் கிருபை உள்ள தேவன் ஆண்டவரே. உம்முடைய பரிபூரணத்திலிருந்து நாங்கள் எல்லாரும் கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா. வரக்கூடிய புதிய ஆண்டிலும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும் ஆண்டவரே. உம்முடைய அதிசயங்களை, அற்புதங்களை காணட்டும். உமக்கு பிரியமான பரிசுத்தமான நோவாவை போல தேவனுடைய பார்வையிலே உத்தமமும் நீதியுமாய் இருக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.